அவர்களுக்கும் கரங்களை தட்டி அன்போடு வாழ்க்கை வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை அவருக்கும் இறைமகன் கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தியன் ரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கமும் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக வரல. யாரெல்லாம் வேதனையோடு துன்பங்களோடு கண்ணீரோடு இருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக கிறிஸ்தியன் ரட்சகர் இந்த உலகத்தில் வந்தார். கிறிஸ்தியன் ரட்சகர் எப்படி உலகத்துல வாழ்வு கொடுக்கிறார்னா, ஒரு மனிதன் 2 பேர் பஸ்ல டிராவல் பண்றாங்க. ஒரு வயதான பெரியவர், ஒரு வாலிபர். வயதான பெரியவர் உள்பக்கமா பஸ்ல 2 பேர் உட்கார சீட்ல உள்பக்கமா இருக்கிறார். வாலிபர் பக்கத்துல இருக்கார். சிறிது நேரத்தில் பஸ்ஸுடைய டிக்கெட் செக்கர் வந்துட்டு இருக்காரு. வந்ததுக்கும் பெரியவருடைய மணி பர்ஸ் காணல. ஆனா அந்த வாலிப மகன் ஏற்றப்புறம் அந்த பெரியவர் கீழே இறங்கல. கண்டிப்பா அந்த பேக்ஸை வாலிப மகன் எடுத்துருக்கிறார். அந்த வாலிப மகன் ஏற்றப்புறம் அந்த டிரைவர் பெரியவர் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கல. டிக்கெட் செக்கர் வந்த பிறகு அந்த டிக்கெட் எங்கன்னு கேட்கிறாரு. அந்த பெரியவர் டிக்கெட்டை தேடுறாரு. டிக்கெட் இல்லை. மணி பர்ஸ் அவர்கிட்ட இல்லை. கண்டிப்பா அந்த வாலிபமான எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஒரு கணம் சிந்தித்து அந்த செக்கர்ட்ட சொல்றாரு, இந்த டிக்கெட்டை நான் வெளியே யூரின் போனேங்க, கீழே இறங்கி போறப்ப டிக்கெட் தொலைச்சிருக்கேன், என்னுடைய மணி பர்ஸ் அந்த தம்பிகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் இருக்க நான் வாங்கி தரேன்னு சொன்னார். அந்த வாலிப மகன் ஒரு மாதிரி ஆயிட்டார். எப்படி நம்ம எடுத்தது தெரியும், நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்றாருன்னு வேற வழி இல்லாம அந்த வாலிப மகன் எடுத்து கொடுத்தாரு. டிக்கெட் கொடுத்த பிறகு அந்த டிக்கெட் கொடுத்து செக் பண்ண ஒரு செக்கர் போன பிறகு வாலிபன் கேட்டார், ஏன் நீங்க என்ன மாட்டி கொடுக்காம கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன்னு சொன்னார். அப்ப அந்த மகன் அந்த பெரியவர் சொன்னாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவேளை நீ திருடனன்னு சொன்னா உனக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கும், நீ ஜெயிலுக்கு போயிருக்க, உனக்கு வேலை கிடைச்சிருக்காது, எல்லாம் நீ திருடன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் ஏன் சொல்வேன்னா, உன்னுடைய வாழ்வு சிறப்பதற்காக இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த மனிதர், அந்த வாலிப மகன் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை கிறிஸ்து இயேசு என்று பேடுவாயாக, இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு என்பவர் இம்மானுவேலராக நம்மோடு இருப்பதற்காக இயேசு என்பவர் இந்த உலகத்தில் வந்தார். இயேசு என்பவர் ஒரு அமைதியின் அரசராக இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாய், நம்மை போல ஒரு ஏழையாய், கைவிடப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். நாம் மனம் மாற வேண்டாம். நாம் போகும் வழியை விட்டு நாம் விடுதலை பெற வேண்டும் என்று ஏங்குறப்போ, ஒருவேளை குடி பழக்கத்தினால என் குடும்பம் நிலை குலைந்து இருக்கு, எனக்கு வாழ்வு கிடைக்குமா நீங்க பார்க்கிறப்போ, நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறப்போ அந்த குடிப்பழக்கத்தில் உங்களுக்கு விடுதலை நிச்சயமா தருவார். ஏன்னா குடி என்பது ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி அவன் அது இல்லாம வாழ முடியாத நிலைமை. அந்த வாழ முடியாத நிலைமைக்கு இயேசுங்கிற ஒரு ரட்சகர் உங்க உள்ளத்துல வர்றப்போ அந்த ஞாபகம் இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அந்த ஆண்டவர் அதுக்கு அந்த உலகத்தில் மண்ணுலகத்தில் மானிட அவதாரம் வந்தார். அதுதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரலங்க, ஒரு மதத்தை உருவாக்க வரலங்க, தனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்க வரல. மனிதருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, வாழ்விழந்த நிலைமையில் உள்ள மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, அமைதியை கொடுப்பதற்காக, ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு ரட்சகர் உலகத்தில் வந்தார். அதுதாங்க இவ்வளவு பெரிய ஊர்வலம். எங்களுக்கு அந்த வாழ்வு கிடைச்சிருக்குங்க. உலக பிரகாரமா நாங்க எத்தனையோ சிகரெட் பழக்கம், குடி பழக்கம், எத்தனையோ பழக்கத்துல இருந்தோம். ஆனா இன்னைக்கு அது இல்லாம ஒரு அமைதியான குடும்பத்துல ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வாழ்வை தருவதற்கு உங்களுக்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதுதாங்க இந்த வாழ்வு. அந்த இயேசுவை நீங்க நோக்கி பார்த்து, தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்டா நிச்சயமா வாழ்வு கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். அந்த ஆண்டவரை நோக்கி தகப்பனே எங்களுக்கு வாழ்வு கொடுங்க கேட்கிறப்போ நிச்சயமா வாழ்வு இருப்பார். அந்த சந்தோஷத்துல இந்த பிள்ளைகளை அவ்வளவு அழகா உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.